எப்படி கட்டுறதுன்னு போட மாட்டேன்றீங்களா சார்? அப்படி போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல சார், அது போடுங்க சார் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுலேயும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. எப்படி லோன் கட்டுறது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறதில்ல. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லோன் எப்படி கட்டுறதுன்னா, அதுக்கு ஏதாச்சும் குறுக்கு வழி இருக்கான்னா, குறுக்கு வழி எதுவும் இல்லை. குறுக்கு வழி எதுவும் இல்லை. நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் லோன் அமௌண்ட்டு குறையும், இன்ட்ரெஸ்ட்டும் குறையும். எந்தெந்த வகையில் நம்ம இந்த பணத்தை சேர்த்த முடியும், எந்தெந்த வகையில் இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி லோனுக்கு கட்ட முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம இந்த லோன் கட்டிட்டு வந்தோம்னா, இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா, 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து பார்த்தோம்னா லோன் அமௌண்ட் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ வாங்கினோமோ அந்த தொகை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பகிரணும், என்னடா அப்படி இத்தனை நாள் கட்டி இப்படியே இருக்கேன், இது எப்பரா கட்டி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு வழி என்னென்னா, இந்த இஎம்ஐ கட்டுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில அமௌண்ட்டை நம்ம கட்டுறது. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டினா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் குறைக்கும், லோன் அமௌண்ட்டையும் குறைக்கும். அதுக்கு தான் சில வழிகளை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போது ஏற்கனவே சொல்லிட்டேன், பணம் கட்டினா தான் லோனை குறைக்க முடியும்னு சொல்லிட்டு. எப்படி பணம் கட்டுறது, அந்த வழிமுறைகள் தான் இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னு ஒன்று வரும். கூலி தொழிலாளிகளுக்கு இருந்து எல்லாத்துக்கும் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. வருஷம் அந்த அமௌண்ட்டு வரும். இது மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வீண் செலவு பண்ணக்கூடாது. வீண் செலவு பண்ணாமல் அதை தூக்கி என்ன பண்ணணுன்னா இந்த லோனுக்கு கட்டிடணும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோனுக்கு கட்டிடலாம். ரெண்டாவது, போனஸ் வரும். நிறைய பேர்த்துக்கு போனஸ் வரும். அப்படி போனஸ் வந்தாலும் அந்த போனஸ் தானே நமக்கு ஃப்ரீயாக தானே வருது அப்படின்னு செலவு பண்ணாமல், அப்படின்னு நிலையில் செலவு பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் எடுத்து இந்த லோனு கட்டிடலாம். அப்படி கட்டும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட வட்டி குறையும். அடுத்தது வேறு எந்த விதத்தில் உங்களுக்கு பணம் வரும்? டிஏ அரியரில் பணம் வரும். டிஏ உடனே கொடுக்க மாட்டாங்க. எப்படியும் கொஞ்சம் நாள் கழித்து தான் டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டிஏ அரியர் போட்டு கொடுப்பாங்க. ஸோ டிஏ அரியர் போட்டு கொடுக்குற அமௌண்ட்டை சரி பணம் கையில் வந்திருக்கு செலவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு செலவு பண்ணிடாதீங்க. ஒரு அவசியமான செலவுன்னா அதை பண்ணுங்கள். அவசியம் இல்லைன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்து இந்த லோனுக்கு கட்டிடுங்க. இது 3வது வழி. 4வது வழி ஒன்று இருக்குது. இந்த டிஏ பில். கவர்மெண்ட் எம்ப்ளாயிகளுக்கெலாம் டிஏ பில் கிடைக்கும். உங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் அது டிஏ பில் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக செலவுக்கு வச்சுக்காதீங்க. அந்த அமௌண்ட்டை தூக்கி லோனை கட்டிடுங்க. சிலவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு, சைஸபிள் அமௌண்ட்டு வரும். அந்த அமௌண்ட்டை அப்படியே தூக்கி அந்த லோனுக்கு கட்டிடுங்க. அடுத்தது சேலரி அரியர். சேலரி அரியர் சில சமயம் வரும். சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இன்க்ரிமெண்ட் வாங்கினீங்கன்னா, இது மாதிரி சமயத்தில் அரியர் உங்களுக்கு வரும். இது மாதிரி ஏதாச்சும் அரியர் வந்துச்சா, சேலரி அரியர் வந்தால் இந்த அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் சும்மா செலவு பண்ணிடாமல் இந்த அமௌண்ட்டை லோன் அமௌண்ட்டில் கட்டிடுங்க. லோன் கணக்கில் கட்டிடுங்க. அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு லோன் மடமடமடன்னு குறைஞ்சிட்டு வரும் உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு குறைஞ்சிட்டு வரும். ஸோ இது மாதிரி ரெண்டும் குறைஞ்சிட்டு வர சமயத்தில் இஎம்ஐ நீங்கள் கட்டுற இஎம்ஐ இன்னும் வேகமாக அந்த லோனை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்படி பார்க்கும்போது இப்படி ஒவ்வொரு சமயத்துலையும் நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பணம் வர சமயத்துலலாம் எக்ஸ்ட்ரா எங்கேருந்து பணம் வந்தாலும் சரி, உங்கள் செலவுக்கு நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் அதை எடுத்துக்க வேணான்னு நான் சொல்லலை. உங்கள் செலவுக்கு எடுத்துங்க. மீதி அமௌண்ட்டு ஏதாச்சும் அப்படியே போட்டு வச்சுது சும்மா அப்படியே ஐடியெல்லாம் கடந்தால் அந்த அமௌண்ட்டை எடுத்து
நீங்கள் இந்த லோனுக்கு கட்டிடுங்க. அப்படி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே லோனு குறைஞ்சிட்டு வரும். சீக்கிரம் லோன் குறைஞ்சிரும், வட்டியும் குறைஞ்சிரும்.